விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 4 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்து கொடூரமாக தாக்கிய தொழிலதிபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். ஈவு இரக்கமற்ற செயலுக்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் தாயாரும் கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்தவர் ஜெகநாதன். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார். ஜெகநாதன் தனது மனைவி பொன்லட்சுமி மற்றும் தாய் காளீஸ்வரி ஆகியோருடன் சேர்ந்து மாதச்சீட்டு நடத்தி வந்துள்ளார். குடும்பமாக ஏராளமானோரிடம் கோடிக்கணக்கில் பணம் வசூலித்து மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை திருப்பி கேட்டபொழுது தாவேக அமைச்சர்கள் பலரை தனக்கு நன்கு தெரியும் என கூறி அவர்களுடன் எடுத்த புகைப்படங்களை காட்டி மிரட்டியுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் தொழிலதிபர் ஜெகநாதன் உட்பட 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஜெகநாதன் சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பத்திராயிருப்பு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவரை பிரிந்து 4 வயது மகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். அந்த பெண்ணுடன் ஜெகநாதன் திருமண பந்தத்தை மீறிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு இடையூறாக இருந்த சிறுமியை கடந்த ஜூன் 5ஆம் தேதி ஜெகநாதன் அடித்து துன்புறுத்தியுள்ளார். அத்துடன் ஈவு இரக்கமின்றி ஒன்றுமறியாத சிறுமியின் கையை உடைத்து பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த கொடுமையை இரகசிய காதலனுக்காக பெற்ற தாயும் கண்டும் காணாமல் இருந்துள்ளார். சிறுமியின் கதறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் கேள்வி எழுப்பிய பொழுது உடல்நிலை சரியில்லை என்றும் கல்நெஞ்சம் படைத்தவர்கள் கூறி சமாளித்துள்ளனர். பின்னர் சிறுமியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரின் உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். உடனே சந்தேகத்தின் பேரில் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதை அறிந்து கொண்ட சிறுமியின் தாயாரும் ஜெகநாதனும் தலைமறைவாகியுள்ளனர். இதையடுத்து சிறுமியின் பாட்டி தனது பேத்திக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் ஒடிசா மாநிலம் ஜகத்பூரில் வைத்து ஜெகநாதனை போலீசார் கைது செய்தனர். 4 வயது சிறுமியை அடித்து துன்புறுத்தி பாலியல் தொல்லை செய்த ஜெகநாதனுக்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் தாயாரையும் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பெற்ற தாய் முன்னே 4 வயது சிறுமியை அடித்து தாக்கி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட சம்பவம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.